அது அவருடைய பார்வையாக இருக்குது. 2026 போட்டி யாருக்குங்கிறத மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஆகையால் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணுமே தவிர போட்டி யாருக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் எல்லாரும் தான் தங்கள் கட்சிகளோட போட்டி இருக்குன்னு எல்லா கட்சிகளும் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் சொல்லியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். ஆகையால் அதில் ஒன்றும் பெரிய வேல்யூ இருக்கிறதா தெரியல. தேர்தல் அரசியலில் தேர்தல் முடிந்த பிறகு ரிசல்ட்டை பிறகு தான் இது உண்மையாக பொய்யான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி. ஆனால் ஏதோ இன்று இருக்கக்கூடிய பாஜக தாரை வாத்து கொடுத்தது போல் ஒரு பாவனையை அவர் உருவாக்கியிருக்காரு. சரியான தகவல்களோடு அவர் பேசணும்னு நான் நினைக்கிறேன். அவர் தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. அப்போது போட்டி யாரோடுங்கிறத அவர் முடிவு செய்யணும். போட்டி திமுகவோட இருந்தால் பாஜகவோடு இருந்தால் போட்டி போடுறாருன்னு தானே நம்ம பார்க்கணும். பாஜகவோட வாக்கு வங்கி இப்போ கணிசமாக உயர்ந்து இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியோடையும் அதோடையும் போட்டி போடுறதா தான் பார்க்க வேண்டும். அதிமுகவோட போட்டி போடுறதாகவும் பார்க்க வேண்டும். ஏன்னா 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக. ஆகையால் இந்த தளத்தில் பயணிக்கக்கூடிய ஆட்சியில் இருந்த கட்சிகள், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பாஜக, மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சிகள், இருந்து கொண்டிருக்கிற கட்சிகள் திமுக, அதிமுக என்று இவர்கள் தான் இப்போ ப்ரிடாமினண்ட்டாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள். அவங்களோட தானே போட்டி போட முடியும். ஆகையால் அவர் யாரோட போட்டிங்கிறத அவர் ஒவ்வொரு மீட்டிங்க்கு ஒருத்தரோட போட்டியை சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன்.